Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில கிச்சன் வேலைகளை நம்ம ரொம்பவே கஷ்டம், இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி வேலைகளை கூட ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. ரெகுலர் அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம இப்போ ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். கிச்சனில் இந்த மாதிரி பால் வந்து காய்ச்சும் போது சில சமயங்களில் நம்ம வந்து பொங்கி கீழே கொட்ட விட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பாலில் வந்து ஏதாவது விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி இறக்குற வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே நிற்போம் இல்லையா. அதுக்காக ஒரு சூப்பர் ஐடியா நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பால் வந்து மூடுறதுக்காக பிளேட் வச்சுருப்போம்ல, அந்த பிளேட் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பு வந்து ஸ்டீலில் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த கிளிப்பு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3லேருந்து 4 கிளிப்பு வரைக்கும் இந்த மாதிரி அந்த பிளேட்டில் வந்து மாட்டி விட்டுருக்கேன். ஸ்டீலில் இருக்கிற கிளிப்பு மட்டும் மாட்டுங்க, பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கூட பால் வந்து நல்லா கொதிக்கும். மற்றபடிக்கு உங்களுக்கு வந்து மேலே, அதாவது அந்த பாலுக்குள்ளே வந்து எதுவும் தூசியோ எதுவுமே வந்து விழாது. ஸோ நம்ம பக்கத்துலேயே நிற்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கிளிப்பு போடாமல் நம்ம நார்மலாக மூடி வச்சோம் அப்படின்னாலும் பொங்கி கீழே கொட்டிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லாமல் நம்மளோட பால் வந்து சேஃபாகவே காய்ஞ்சிட்ருக்கும். ஸோ பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் கிச்சனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக நம்ம வந்து ஒரு இடியாப்ப ரெசிபி எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து இப்படி வடிகட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போது காய வைக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ வெயில் இல்லை அப்படின்னா நம்ம இப்படி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு துணி பேக் வந்து எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நம்ம வந்து வடிகட்டிட்டோம் இல்லையா, அந்த அரிசியை வந்து இந்த மாதிரி துணி பேக்குக்குள்ளே வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். மழை காலங்களில், அதுக்கப்புறம் வெயில் இல்லாத நேரங்களில் வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் தான் வந்து போட போகிறோம். இப்படி வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஒரு 8 நிமிஷத்தில் இது ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து காஞ்சி வந்துடும். நம்ம துணி எப்போவுமே துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து காய வச்சு தரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும்ல, அதை மட்டும் நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மிஷின் வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து 8 நிமிஷத்தில் ரொம்ப அழகாக அந்த அரிசி வந்து காய வச்சு நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம வந்து வாஷிங் மிஷினில் வந்து போட்டு எடுக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரலாம். இதில் வந்து நம்ம துணி துவைக்கும் போது அந்த லிக்விட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி சோப்போட ஸ்மெல் அப்படிலாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ரொம்ப ஈஸியாக ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்ம இந்த ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், அரிசி ரொம்ப சூப்பராக காஞ்சி வந்திருக்கு. மழை காலங்களில், வெயில் இல்லாத நேரங்களில் நமக்கு அவசரமாக அந்த மாதிரி ஏதாவது அரிசி அப்படின்னு கிடையாது, வேறு ஏதாவது ஒரு பொருள் வந்து காய வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரிசியை ஒரு மிக்ஸி கப்பில் வந்து சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்ல நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்ச மாவை வந்து சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம லைட்டாக அந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து கொடுத்துருங்க. சின்ன கட்டிகளாக மாவு வந்து ஃபார்ம் ஆகும் பாருங்கள். அந்த டைமில் மாவு வந்து நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வந்து எடுத்து காய வச்சிடலாம். மாவு காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சல்லடை யூஸ் பண்ணி மாவை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். அங்கங்கே கட்டியாக இருக்கும் இல்லையா, அது வந்து சலிச்சு எடுத்துகிட்டு அந்த கட்டிகளையும் உடச்சி விட்டுட்டு மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டான சுடு தண்ணி வந்து சேர்த்து மாவை கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்ப மாவோட பதத்துக்கு நம்ம குயிக்காக அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக மாவு வந்து நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து இடியாப்ப அச்சில் சேர்த்துக்கலாம். ஒரு அவசரத்துக்கு நம்ம கொஞ்சமான அளவில் வந்து மாவு போட்டு இடியாப்பம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சு நீங்கள் இடியாப்ப மாவு அரைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிலில் வந்து காய வைங்க. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம நல்ல வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக நம்ம வந்து இடியாப்பம் பிழிய ஆரம்பித்தாச்சு. ரொம்ப சூப்பராக வந்துச்சு இடியாப்பம். நல்ல மெல்லிஸாக நல்ல சாஃப்டாக கிடச்சிது.
ஸோ நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக இடியாப்பம் வந்து நமக்கு வெந்து வந்துடுச்சு. நம்ம வந்து இடியாப்ப தட்டு நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணினதுனால இடியாப்பம் வந்து குண்டு குண்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ குளிர்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நடுவில் விட்டு விட்டு மழையும் வந்து பெஞ்சிட்ருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எங்கே பார்த்தாலுமே இருமல் சளி இந்த தொந்தரவு வந்து ரொம்ப அதிகமாகவே நம்ம வந்து பார்க்க முடியும். அக்கம் பக்கத்து வீடுகளில் கூட குழந்தைங்க இருமுறை சத்தம் சில சமயங்களில் நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக ரொம்ப நாள்பட்ட சளியை கூட எப்படி ஈஸியாக கரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ஒரு 10 மிளகு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த மிளகை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்படி துருவிட்டு சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் இஞ்சி. அதோட சாறு வந்து சீக்கிரமாகவே நமக்கு அந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு வெத்தலை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட காம்பை வந்து தனியாக கிள்ளிடுங்க. கருப்பு வெத்தலையாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட துளசி இருந்தது அப்படின்னா ஒரு 7-8 இலை துளசி வந்து சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட துளசி இல்லை. ஸோ இந்த 3 பொருட்களும் சேர்த்து நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் கொதித்து அது கொஞ்சம் சாரெல்லாம் இறங்க ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியும் சேர்க்கறதுனால நமக்கு சளிக்கு ரொம்பவே நல்லது. தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்த 1 டம்ளர் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா இது வந்து கொதிச்சதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறமா உங்ககிட்ட பனங்கற்கண்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணி வந்து கொதிக்கும் போதே உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பனங்கற்கண்டு இல்லை அப்படின்னா தேன் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வடிகட்டினதுக்கப்புறம் நல்ல மெதுவான ஒரு சூடு இருக்கும் பாருங்கள், இளம் சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சூடில் வந்து தேன் வந்து 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து இந்த தண்ணி வந்து கொடுக்கலாம். இதே பெரிய பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இதே பெரியவங்க வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 1/2 டம்ளர் தண்ணியை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மதியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா வெறும் வயிற்றில் வந்து இதை நம்ம வந்து எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு ரொம்ப சளி தொடர்ந்து இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நுரையீரலில் இருக்கிற சளியை கூட கரைச்சி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துடும். அதுலேயும் பனங்கற்கண்டு சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் சூப்பர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஆயில் கேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்டீலில் யூஸ் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா கிளாஸில் வந்து யூஸ் பண்ணினாலும் சரி, இதை வந்து ரொம்ப சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக, அதாவது சோப் இல்லாமல் நம்ம வேறு என்ன பொருளை வச்சு க்ளீன் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற தோசை மாவு இல்லை இட்லி மாவு வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கோலப்பொடி வந்து சேர்த்துக்க போகிறோம். கோல மாவு வந்து சேர்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ளீன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வந்து விட்டு வந்துடும். இந்த மாதிரி 2த்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து விட்டதுக்கப்புறம் இப்படி வந்து நல்லா தேய்ச்சி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சிங்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, சிங்க் வந்து க்ளீன் பண்ணலாம், பாத்ரூம் பைப் வந்து க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம இந்த 2 பொருள் மட்டுமே வந்து சேர்த்து க்ளீன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு, அழுக்கு, கரை எல்லாமே உங்களுக்கு வந்து விட்டு வந்துடும். நம்மளோட பாத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசு போல் பளபளன்னு ஜொலிக்கும். ஸோ நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி அந்த மாவில் தொட்டு தொட்டு தேய்ச்சி இந்த மாதிரி வந்து கழுவி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பிடிச்சிட்ருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து விட்டு வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.
ஸோ பாருங்கள், நம்ம கழுவும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் எந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு பளபளன்னு ஆயிடுச்சு அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து செக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சோண்டு கோலப்பொடியும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவும் இருந்தாலே போதும். வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே நிமிஷத்தில் பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.